குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா பொருட்களை லஞ்சம் பெற்றுக் கொண்டு விற்பனைக்கு அனுமதித்தது தொடர்பாக முன்னாள் அமைச்சர்கள் ரமணா, சி. விஜயபாஸ்கர், சென்னை முன்னாள் கமிஷனர் ஜார்ஜ், தமிழக முன்னாள் டிஜிபி ராஜேந்திரன் உள்பட 26 பேருக்கு எதிராக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. சென்னையில் உள்ள எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் உள்ளது. குற்றம் சாட்டப்பட்டுள்ள சென்னை முன்னாள் கமிஷனர் ஜார்ஜ் சிறப்பு கோர்ட்டில் ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அதில் விசாரணை அதிகாரியிடம் வாக்குமூலம் அளிக்காதவர்கள் பலர் இந்த வழக்கில் சாட்சிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். அவர்களை சிபிஐ தரப்பு சாட்சிகள் பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் அல்லது அனைத்து சாட்சிகளின் வாக்குமூலங்களின் நகல்களை வழங்க உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார். இந்த மனுவை சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் ஜார்ஜ் முறையிட்டார். நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் என்று விசாரித்தார். குட்கா முறைகேடு வழக்கில் 278 சாட்சிகள் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் சில சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படவில்லை. பதிவு செய்யப்பட்ட சாட்சிகளின் வாக்குமூலங்கள் மனுதாரருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதால் மனுதாரர் கோரிக்கையை நிராகரித்த சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவில் எந்த தவறும் இல்லை என கூறி முன்னாள் கமிஷனர் ஜார்ஜின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் குட்கா முறைகேடு வழக்கை 12 வாரங்களுக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என சிறப்பு கோர்ட்டுக்கு ஹைகோர்ட் நீதிபதி இளந்திரையன் உத்தரவிட்டுள்ளார். ஹைகோர்ட்டின் இந்த உத்தரவால் சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மீதான இந்த வழக்கு மீண்டும் வேகமெடுத்துள்ளது.